நம்ம அல்ஜிப்ராவில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் முடிச்சாச்சு. ஃபோர்த் சம் பாருங்க. இன் அன் இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட் with total of 24 individual prizes securing a total of 56 points. A first place secures 5 points, a second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second places finishers, find how many athletics finishes in each places. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ப்ரைஸ் வந்து 24 இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு 5 பாயிண்ட்டும், செகண்ட் ப்ரைஸ்க்கு 3 பாயிண்ட்டும், தேர்ட் ப்ரைஸ்க்கு 1 பாயிண்ட்டும் போதும். ஹேவிங் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேவிங் ஹேஸ் many தேர்ட் பிளேசஸ், எவ்வளோ பேருக்கு தேர்ட் பிளேசஸ் இருக்காங்கன்னா ஹேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். தேர்ட் பிளேஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் எவ்வளோ இருக்காங்களோ அதை ஆட் பண்ணால் தேர்ட் பிளேஸ் ஈக்குவலாக வராங்க. Find how many athletics finishes in each places. அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ, செகண்ட் எவ்வளோ, தேர்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் 24. அப்போ மொத்தம் இருக்க ப்ரைஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு 24 இருக்குது மொத்தம். இது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட்ஸு, 3 பாயிண்ட்ஸு, 1 பாயிண்ட்டு, 56 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி எத்தனை பேருன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, தேர்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா தெரியாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் செகண்ட் பிளேஸும் எவ்வளோ இருக்கோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட் பிளேஸ். இப்போது ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். இப்போ சம் ஈஸியாக போட்டுடலாம். சப்ஸ்டியூட்டிங் இதான் இருக்கிறதுலே சின்னது. சப்ஸ்டியூட்டிங் ஏன்னா இங்கேயே வந்து XY இருக்குது பார்த்துக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் 3 இன் ஈக்குவேஷன் 1 we get. ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்கு, x plus y plus z equal to 24. அப்போ x plus y எடுத்துட்டு இங்கே x plus y equal to தான் z. அப்போ x plus y எடுத்துட்டு z போடுறோம். இது சம்மில் ஒரு z, அடுத்தது 24 அப்படியே போட்டாச்சு. அப்போ z plus z 2z equal to 24, z equal to 24/2 equal to 12. முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, இசட்டுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 24ன்னு. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு போய் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. ஏன்னா இங்கே இசட் இருக்கேட்டில் 12 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் 3மே இருக்குது. என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இசட்டுடைய வேல்யூ மட்டும் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே நம்பர்லாம் இல்லாதனால கண்டுபிடிக்க முடியாது, இதில் தான் போட்டாகணும். இது செகண்ட் ஈக்குவேஷன். 5x + 3y + z equal to 56. 5x அப்படியே இருக்குது, 3yயும் அப்படியே இருக்குது. இசட்டுக்கு பதில் தான், இசட்டுக்கு பதில் 12 அப்ளை பண்ணுறோம். இப்போது 5x + 3y அப்படியே இருக்கும். இந்த 12 இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனால் -12 ஆகுது. 5x - 3y equal to 5x + 3y equal to இது அங்கே போகும்போது 44 மாறுது. இப்போ இந்த ஈக்குவேஷனுடைய தேர்ட் ஈக்குவேஷன், ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு XY தான் இருக்குது, இதுலேயும் XY தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் XY தான் இருக்குது. சம்மில் கொடுத்துருக்க தேர்ட் ஈக்குவேஷன்லையும் XY தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. என்ன வரும், 3x + 3y equal to 12ன்னு ஏற்கனவே இசட் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 12 3ஆல் பண்ணால் 36 ஆகுது. இங்கே பாருங்க, x + y 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3x + 3y. இங்கே 12 3ஆல் பண்ணால் 36 வருது. இப்போ நம்ம இதை சப்ராக்ஷன் பண்ணுறோம். 5xல் 3x போச்சுன்னா 2x, இது கேன்சல் ஆகிடும். சப்ராக்ஷன் பண்ணுவோம். 3ல் கேன்சல் ஆகி 44ல் 36 போச்சுன்னா 8. இப்போ x equal to 8/2 equal to 4. இப்போ நமக்கு z தெரிஞ்சு போச்சு, x தெரிஞ்சு போச்சு. இப்போ சப்ஸ்டியூட்டிங் x equal to 4, z equal to 12 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல் இப்போ நமக்கு இதுவும் தெரிஞ்சிச்சு, எக்ஸும் தெரிஞ்சிச்சு, ஒய் தெரியும். என்ன பண்ணணும், x + y equal to z. எக்ஸோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ தெரியாது, இசட்டோட வேல்யூ 12. ஒய் இங்கே இருக்கட்டும், இந்த +4 இந்த பக்கம் வந்தால் -4 ஆகுது. அப்போ ஒய்யோட வேல்யூ 12 - 4 8.
ஒய் தான் வந்து இதில் இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, இது தேர்ட் ப்ரைஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொன்னது தான் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 4 ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 12, இது தேர்ட் ப்ரைஸு. அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் ஆட் பண்ணால் தேர்ட் ப்ரைஸ்ன்றது கரெக்டாக வந்துருச்சா? அப்போ டோட்டலாக 24 ப்ரைஸாக வந்துருச்சு. ஓகே, சம் முடிஞ்சது, அவ்வளோதான். 5th சம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான். அவங்களே 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பரே இல்லாத ஈக்குவேஷன் இதுதான். இதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே எதை கேன்சல் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இசட் தான் கேன்சல் பண்ணுவோம், ஏன்னா ஈக்குவலாகவும் இருக்குது, ஆப்போசிட் சிம்பிள்லையும் இருக்குது, தானாகவே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆடிங் ஃபர்ஸ்ட் அண்ட் 2 1 and 2, ஆடிங் 1 and 2க்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே என்ன ஆகிடும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, 2xல் மைனஸ் ஒய் போச்சுன்னா ப்ளஸ் ஒய், இசட்டும் கேன்சல் ஆகிடும். 5ல் 2 போச்சுன்னா 3. இது 4th ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இப்போ சப்ராக்டிங் 2 and 3, 2 and 3 எடுத்து சப்ராக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது, இசட்டு கேன்சல் ஆகாது, அதனால் சிம்பிளை மாற்றினா சரியாக போயிடும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டாச்சு, தேர்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே போட்டாச்சு, சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். சப்ராக்ஷனாகவே சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். சப்ராக்ஷன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதுவும் எக்ஸு, இதுவும் ப்ளஸ் 5x, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5x 6xஆக மாறிடுது. இது மைனஸு, இது ப்ளஸ், ஆப்போசிட் சிம்பிள் ஆட் பண்ண முடியாது, அதனால் சப்ராக்ஷன் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும். 4ல் 1 போச்சுன்னா 3, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டாச்சு. ஆப்போசிட் சிம்பிள் ஈக்குவலாக இருக்குது, ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு, அப்போது அது தேவையில்ல. அப்புறம் இது -2, இது +11, +11லேருந்து -2 போச்சுன்னா +9, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே 3 டேபிளில் வரும், அதனால் 3 2s எல்லாமே 3 டேபிளில் டிவிஷன் பண்ணியிருக்காங்க. 3 டேபிளில் டிவிஷன் பண்ணாக்க 2 3s 6, 1 3s 3, 3 3s 9. இது 5th ஈக்குவேஷன் வந்துடுச்சு. அப்போ சப்ராக்டிங் 4th and 5th, இதையும் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ இசட் கேன்சல் ஆயிடுச்சு. 2x + y = 3, 2x + y = 3. சப்ராக்ஷன் பண்ணாக்கா எல்லாமே கேன்சல் ஆகிடுது. சப்ராக்ஷன் பண்ணாக்கா இந்த 2 கேன்சல் ஆகிடுது, ஒய் கேன்சல் ஆகிடுது, 3 and 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 0 = 0. இது மாதிரி இருந்தால் நமக்கு வேல்யூவே கிடையாது. ஹேர் வி arrive at an identity 0 = 0. Hence the system has an infinitive numbers of solutions. infinitive முடிவே இல்லாமல் இருக்கும். இதனுடைய ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் போயிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். இதுவும் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லை. ஆடிங் 1 and 2, 1 and 2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே ஒய் கேன்சல் ஆகிடும். நல்லா ஞாபகம். அப்போ இசட் கேன்சல் பண்ணோம், இப்போ தானாகவே ஒய் கேன்சல் ஆகிடும். சேம் மீதி போட்டதே தான். அப்படியே ஈக்குவேஷன் 1 and 2 போடுங்க, ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது ஆப்போசிட்டாக இருக்குது, ஆட் பண்ணவே கேன்சல் ஆகிடும். 3ல் 2 போச்சுன்னா எக்ஸு, இது கேன்சல் ஆகிடும். இதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும், ஏன்னா -z = 1 + 1 2. இது 4th ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இதில் தான் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, அதனால சேம் எடுத்து மறுபடியும் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அதே தான் ஆடிங் 1 and 2, ஆடிங் 1 and 3. ஓகே, ஏன்னா இதே மாதிரி தான் ஒய் இருக்குது, அதனால நம்ம இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஆடிங் 1 and 3, 1 போட்டாச்சு, தேர்ட் ஈக்குவேஷனும் போட்டாச்சு, ஆடிங் தான். இப்போ 3x - x 2x, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஆப்போசிட் சிம்பிளாக இருக்குது. இதுலேயும் கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும். 3ல் 1 போச்சுன்னா 2 = ஆட் பண்ணால் 2 + 1 3. இது 5th ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இப்போ இது 2 ஈக்குவேஷன்லையும் எதை கேன்சல் பண்ணலாம்? நீங்களே தான் முடிவு பண்ணிக்கலாம். சப்ராக்டிங் 5th and 5th ஈக்குவேஷனை தான் ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கீழே போட்டு சப்ராக்ஷன் பண்ணுறாங்க. 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2x - 2z = 3. 4th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. 4th ஈக்குவேஷனை 2ஆல் பண்ணால் 2x 2z 4, 2x 2z 4. இங்கே சப்ராக்ஷன் சொன்னதுனால, ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சிம்பிள் தான் இருக்குது, எதுவுமே கேன்சல் ஆகாது.
இப்போ பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஆன்சர் வரும். சப்ராக்ஷன் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாக்கா எல்லாமே கேன்சல் ஆகிடும். இங்கே ஒண்டி -1 இருக்குது. 0 = -1 வரவே வராது. இதில் சம்திங் here we arrive at a controvertical as 0 = -1. This means that the system is inconsistent and has no solutions. இது மாதிரி வந்தால் சொல்யூஷனே இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே.